அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் பல பேருக்கு இந்த உடல் பருமன் வருது. சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. 2 2 இட்லி தான் சாப்பிட்றேன்னுவாங்க. சாப்பாடே எனக்கு பசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த உடல் பருமன் வருது? மன உளைச்சல் உள்ளவர்கள் அல்லது வேறு ஏதாவது உளவியல் பாதிப்பு உள்ளவர்கள் இவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, ரொம்ப கன்ஃப்யூஷன்லேயே இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சு பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க, ரொம்ப தனிமையில இருக்கிறவங்க, இவர்களுடைய பாதிப்பு இவர்களுக்கு தெரியாமயே இவங்களோடையே ரொம்ப நாளா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். இதுலயும் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்களுடைய பாடியில மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, திடீர்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறோம். அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோவப்படுறோம். கோவப்படும் பொழுது நம்மளுடைய உடல்ல பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். இதுல முக்கியமான விஷயம் நம்மளுடைய இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது. உடல் பயங்கரமா வேர்க்கிறது. கைகால்லாம் பயங்கரமா நடுங்கிறது. ஸோ இந்த மாதிரி சில பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு வர்றத பல பேர் நம்மளிலேயே கவனிச்சிருப்போம். ஸோ இதற்கெல்லாம் என்ன ஒரு ரீசன் அப்படின்னீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து நம்ம நம்மளுடைய பிரெயின் திடீர்னு ஒரு ஹைப்பர் ஆக்டிவா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு போக வேண்டிய அந்த சிக்னலோடைய ஆக்டிவிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதிகமான கோபம், அதிகமான பயம் இப்படி போகும் பொழுது இது பிரெயினை ஓவர் ஆக்டிவா மாற்றும். அப்போ அந்த பிரெயின் ஓவர் ஆக்டிவா மாறும் பொழுது அது உடனே நம்மளுடைய ஹார்மோனல் சிஸ்டத்துக்கு ஒரு கமாண்டை அனுப்பும். நம்மளுடைய அந்த சிஸ்டத்தில் உடலுடைய ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு. இது மிக முக்கியமாக சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சுப்ராரினல் கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பில இருந்து ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்கும். இது சுரக்கும் பொழுது தான் நம்மளுடைய உடல்ல எல்லா ஆக்டிவிட்டியும் ஃபிசிக்கலி அதிகமாகும். பயங்கரமாக வியர்க்கிறது, ஹார்ட் பீட் அதிகமாகிறது, மூச்சு அதிகமாக வாங்குறது, கைகள்லாம் ஒரு மாதிரி உதற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரியான சில சில சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த ஆக்டிவிட்டிஸோட சேர்த்து நம்மளுடைய உடல்ல மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டியும் அதிகமாக நடக்கும். பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் லைட்டாக அதிகமாகும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் பொழுது இந்த மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமாகுதுன்னு சொல்லணும் இல்லையா, அது ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் பசியையும் தூண்டும். அப்போ நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு போதுமானதாக நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். அந்த ஸ்டமக் நம்மளுக்கு ஃபுல்லான மாதிரி ஒரு உணர்வு இருக்காது. ஸோ இதன் காரணமாகவே நாம் ஒவ்வொரு உணவு இடைவேளையிலையும் அளவுக்கு அதிகமான ஸ்நாக்ஸை சாப்பிட்டு நம்ம வயிறை நிறைச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நாம் நம்மளுடைய உடலில் சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நம்மளுடைய பாடி ஹைப்பர் ஆக்டிவாக மாறும் பொழுது நம்ம அதிகமான உணவு நமக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்போம். இன்னைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, பல பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நேராக வெளியில் கடைக்கு போயிட்டு 2 வடை, ஒரு டீ, ஒரு சிகரெட், இது நிறைய பேர்த்திட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம். இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு உணவு இடைவேளைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஃபுட்டு தான். நம்ம சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸு, பேக்கரி உணவுகள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஜங்க் ஃபுட். இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்கிறது உடல்ல நம்மளுக்கு கொழுப்பு சத்தை அதிகப்படுத்தும் ஒரு விஷயம். இரண்டாவது, வயிற்றை கொஞ்சம் நிறைச்ச மாதிரி ஒரு உணர்வை தருது. ஸோ இதன் காரணமாக நம்ம நாம்
அடிக்கடி இதை எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய உடல் பருமன் அதிகமாகுது. இது ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பு நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு வந்து இருக்குது. அடுத்த ஒரு விஷயம், நம்மளுடைய உடல் பருமன் கூடுவதற்கு யாருக்கும் தெரியாமையே நம்ம வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம். எல்லாரும் பார்க்கும்போது நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது, யாரும் இல்லாத நேரத்தில் டிவி பார்க்குற நேரத்தில் நாம் வந்து தனியாக இருக்கும் பொழுது அதிகமான ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுவும் இந்த உணவு இடைவேளைகளுக்கு இடையில நிறைய எடுத்துக்கிற பொழுது இதுவும் உடல் பருமனை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்துடும். இன்னைக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பில் இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி மிக மிக முக்கியமான பிரச்சனை. தனியாக இருக்கக்கூடிய பல குழந்தைகளுக்கு இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி ஈஸியாக வந்து வந்துடும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஒரு முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கிறது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 முதல் 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலருக்கு இதே மாதிரியான சில உளவியல் பாதிப்புகள் வரும். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு மாதிரி இந்த 30 to 45 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜாப் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும், எக்கனாமிக் பர்டன் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கி இவர்களுக்கு அதிகமான உணவை எடுத்துக்கக்கூடிய ஒரு கமாண்டை பிரெயின் வந்து கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறையா ஸ்நாக்ஸு இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதன் காரணமாக இவங்களுக்கு இந்த 30 to 45 வயதில் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மன உளைச்சலின் காரணமாகவே மிக அதிகமான பேர் உடல் பருமனுக்கு ஆளாகிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா உத்திகளை நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதை பற்றி நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இது மாதிரி தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.